விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்துல கசிஞ்சிருக்கு. ஆனா அதற்கு முன்பாக திரையரங்குகள்ல ஜனநாயகன் படத்தை விடாம தடுத்தது பாஜகவும் திமுகவும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. உதயநிதி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டும் தாவேகா நிர்வாகி ஆதவர்ஜனா குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இது ஆதவர்ஜனாவுக்கும் தாவேகாவிற்கும் விஜய் உள்ளிட்டவர்களுக்கும் ஒரு விதமான வியாதி தொற்றிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஏதேனும் வயிற்று வலி வந்தாலோ, கைகால் வலி வந்தாலோ, தலைவலி வந்தாலோ, சரியா 2 நாள் தூக்கம் இல்லை, எல்லா பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியாதி அது. அந்த வியாதியை குணப்படுத்தவே முடியல. எவ்வளவு முயற்சி செய்துதான் பார்க்கிறார்கள் அரசியல் ரீதியாக. அந்த வியாதியை குணப்படுத்துவதற்கு மிகுந்த சிரமமாகத்தான் இருக்கிறது. எல்முருகன் இல்ல பொங்கல் விழாவுக்கு பராசக்தி படக்குழுவினரை அனுப்பி வச்சதும் உதயநிதி தான். அதற்கு பிறகும் அதன் பின்னணியிலையுமே ஒரு பெரிய திட்டம் இருக்கு. விஜய்க்கு எதிராக, விஜய்க்கு அழுத்தம் கொடுப்பதற்காக தான் இத்தனை விஷயங்களுமே திமுகவும் பாஜகவும் செஞ்சிருக்காங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. எல்லாமே இங்க சூரியன் கிழக்கே உதிப்பதில் தொடங்கி மேற்கே மறைவதில் ஆரம்பிச்சு பூமி சுத்துறது எல்லாத்துக்கும் திமுக தான் காரணங்க. அவருக்கு அதான் சொல்றேன் இல்லையா, அவங்களுக்கு ஒரு நவீன வியாதி அது. அவர்கள் தங்களுடைய இயலாமை மறைப்பதில். இப்ப நேற்றுக்கு ஏன் கடலூர்ல அவர் பிரச்சாரத்தை ரத்து பண்ணாருன்னு கேளுங்க, திமுக தான் காரணம்னு சொல்லுவார். அவர் ஏன் அவர் வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கே அவர் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டாரு பகிரங்கமா. அவர் சொன்னதுனால நான் சொல்றேன், அவர் வீட்டுல நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்குமே திமுக தான் காரணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு போய்விட்டார்கள். இன்றைக்கு நான் வெளிப்படையாக பகிரங்கமாக ஒரு குற்றத்தை சொல்றேன். குற்றச்சாட்டுல பகிரங்கமா ஒரு விஷயத்த புதிய முறைக்கு அம்பலப்படுத்துறேன். இந்த ஜனநாயகன் படத்தை இணையத்தில் கசிய விட்டதே தாவேகா தரப்பு தானோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வலுத்து கொண்டே இருக்கிறது. அது தொடர்பாகவும் தாவேகா நிர்வாகி ஆதவர்ஜனா கிட்ட செய்தியாளர் கேள்வி எழுப்பினாங்க. ஆனா திட்டமிட்டே வேண்டுமென்றே விஜய்க்கு எதிராக அவருக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக தான் இந்த படத்தை இணையத்துல கசிய விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் யார் கையில இருந்துச்சு? திமுக காரங்க கையிலையா? திமுக ப்ரொடக்ஷன் பண்ணுச்சு. படம் தயாரித்தது அவங்க, படத்தில் நடிச்சது அவங்க, படத்தை சென்சார் பண்ணது ஒன்றிய அரசினுடைய சென்சார் குழு. ஒருவேளை சென்சார் தரப்பிலிருந்து, சென்சார் குழுவின் தரப்பிலிருந்து கசிய விடப்பட்டதாக தாவேகா நம்பும் என்று சொன்னால், ஆதவர்ஜனா நம்பும் என்று சொன்னால், துணிச்சல் துளியேனும் இருந்தால் மிகுந்த துணிச்சலோடு தீரத்தோடு சென்சார் போர்டை எதிர்த்து, ஒன்றிய அரசை எதிர்த்து திரு ஆதவர்ஜனா போன்றவர்கள் கேள்வி எழுப்பணும். மாட்டாங்க. மாறாக அப்பொழுதும் எங்கதான் நிற்பாங்க, திமுகவிடம் தான் நிற்பாங்க. இந்த பிரச்சனைக்கும் திமுகவிற்கும் என்ன சம்பந்தம் என்று அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய யாரேனும் ஒருவர் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்போ அவங்களுக்கு எத்தை தின்றால் பித்தை தெரியும் என்று பித்தம் தெளியும்னு ஊர்ல ஒரு பழமொழி உண்டுல, அந்த மாதிரி ஆயிட்டாங்க அவங்க. அவர்கள் தங்களுடைய எல்லா இயலாமைகளையும், தங்களுடைய எல்லா தோல்விகளையும் திமுகவின் மீது பழியை போட்டு தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி. இந்த திரைப்படத்தை நான் பகிரங்கமா சொல்றேன், இந்த திரைப்படத்தை சென்சார் போர்டின் மூலமாக ஒன்றிய பாஜக அரசு முடக்க நினைத்தது என்று சொல்லுவதற்கு கூட திராணியற்று போய் நிற்கிறார்கள் விஜயும் ஆதவர்ஜனாவும் தாவேகாவும். இந்த போன்ற படங்களை முடக்குவதற்கு முயற்சித்தால், சென்சார் போர்டு முயற்சித்தால் அது கண்டிக்கத்தக்கதுன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ட்விட்டர்ல அறிக்கை கொடுத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிய பிறகும் கூட விஜய் பேசல. தமிழ்நாடு முதலமைச்சர் பேசினார் பகிரங்கமா. அப்ப அந்த அளவிற்கு சண்டையை நம்ம நேர்ல போட்டுக்கலாம் சொன்னாங்க. கரூர் விவகாரத்திலும் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், சொந்த கட்சி தொண்டர்கள் சாவதை எந்த தலைவரும் விரும்ப மாட்டார்னு சொன்னார். அவர் பழி போட விரும்பல. இந்த விவகாரத்திலும் தமிழ்நாடு முதலமைச்சர் பழி போட விரும்பல. ஒன்றிய அரசு தான் கண்டித்தார். எல்லோரும் ஒன்றிய அரசின் சென்சார் போர்டையும் கண்டித்தார்கள். ஆனால் இந்த திரைப்படம் தேர்தலுக்கு முன்பாக ரசிகர்கள் மத்தியில் போய் சேர்ந்தா அது தனக்காக வாக்காக மாறும். ஏதோ ஒரு இடத்துல, ஏன்னா சினிமாவை நம்பி அரசியலுக்கு வந்தவர் விஜய், அவருடைய ரசிகர்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்தாங்கன்னா கொஞ்சமாவது ஓட்டு போடுவாங்க என்று நினைத்த காரணத்தினால் சென்சார் போர்டு வெளியிட சட்ட ரீதியிலான சில தடைகளையும் சிக்கல்களையும் கொடுத்த சூழலில் அவர்கள் தரப்பிலிருந்து இந்த திரைப்படத்தை இணையத்தில் கசிய விட்டு, இந்த திரைப்படத்தின் மூலமாக, இந்த திரைப்படத்தை இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக தங்களுக்கு ஏதேனும் வாக்குகள் வருமா என்று பார்க்கிறார்கள். அதற்கு இன்னொரு கூடுதல் சான்று நான் சொல்றேன். இப்ப இன்னொரு படம் வந்துச்சு, அந்த படத்தை தடை செய்யணும்னு கூட அவங்க தரப்புல கோரிக்கை வச்சாங்க. TN 2026 ஒரு படம் வந்துச்சு இப்ப. சோ அந்த படத்தை என்ன பண்ணாங்க, அது கிட்டத்தட்ட அவர் விஜய் மாதிரியே இருக்கிறாரு, விஜயை இமிட்டேட் பண்ற மாதிரி இருக்குது, இந்த தேர்தல் நேரத்தில் இந்த படத்தை மட்டும் எப்படி கொண்டு வரலான்னு தாவேகா தரப்புல கேட்டாங்க. அப்போ அந்த திரைப்படம் அவர்களுக்கு கூடுதல் அச்சத்தையும் பயத்தையும் கொடுத்துருச்சு. நம்ம கிண்டல் பண்ணி ஒரு படம் வருது, நம்முடைய படம் வெளியில வராம போயிடுச்சுன்னா கஷ்டம். அப்ப படம் நமக்கு பல கோடிகள் நஷ்டமானாலும் பரவாயில்லை, நாம என்ன செய்வோம், இந்த திரைப்படத்தை தேர்தலுக்கு முன்பாக வெளிவிட்டு விடுவோம்.
என்ற காரணத்தினால் அவர்கள் இந்த திரைப்படத்தை கசிய விட்டிருக்கிறார்கள். இது ஒரு மலினமான யுக்தி. கசிய விட்டு அந்த பழியும் திமுக மேல போட்டாச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஏதோ இடத்துல பணமும் போய் சேர்ந்த மாதிரி இருக்கும், திமுக பழி சுமத்தியது போல இருக்குங்கிற நம்பியார் காலத்து டெக்னிக் இது. இதையெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இவருடைய இது போன்ற மலினமான யுக்திகளை மக்கள் புறந்தல்வார்கள். ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டதுல திமுக மீது மட்டுமல்ல பாஜக மீதுமே அவர் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செந்தில்வேல். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.